பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20-21 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்பதாக. எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், ப்ரூவ் ஆல் திங்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெசலோனிக்கேய சபை விசுவாசிகளுக்கு எழுதும்போது, நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் என்றும் நலமான காரியங்களை பிடித்து கொள்ளுங்கள் என்றும் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியத்தையும் விட்டு விலகுங்கள் என்ற ஆலோசனையை கூறுகிறார். கடைசி காலத்தில் காணப்படுகிற தேவஜனங்களாகிய நமக்கு இந்த ஆலோசனைகள் மிகவும் பொருந்துகிறதாய் காணப்படுகிறது. முதலாவதாக, ஆவியான தேவன் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் என்று கூறுகிறார். உலகத்தின் காரியங்களாய் காணப்பட்டாலும் ஆவிக்குரிய காரியங்களாய் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் நாட்களிலிருந்து சோதித்து அறிவது என்பது ஒரு பிரச்சனையாகவே காணப்படுகிறது. சாத்தான் ஏவாளிடம் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்கும்படிக்கு கூறின வேளையில் தன் புருஷனாகிய ஆதாமிடம் குறுக்கு சோதனை செய்த பின்பு பதில் கூறுகிறேன் என்று ஏவாள் விலகியிருப்பாளே என்றால் பாவத்தில் விழுந்திருக்க மாட்டாள். சில வேளைகளில் பூமிக்குரிய காரியங்களை சோதித்து பார்க்கிறவர்கள் கூட ஆவிக்குரிய காரியங்களில் அவ்வாறு செய்வதில்லை. கடைகளில் சென்று துணிகள், ஆபரணங்கள் மற்றும் பொருட்கள் வாங்கும்போது அதிக கரிசனையோடு சோதித்து பார்க்கிறவர்கள் கூட ஆவிக்குரிய காரியங்களை முக்கியப்படுத்துவதில்லை. ஆகையால் தான் சபைகளில் வேதம் காட்டாத வேறொரு இயேசுவும் வேறொரு ஆவியும் வேறொரு சுவிசேஷமும் அறிவிக்கப்படும் போது பெரையா பட்டணத்து சபையின் விசுவாசிகளைப் போல பகுத்தறியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று 1 கொரிந்தியர் 2:15 கூறுகிறது. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று எபேசியர் 5:10 கூறுகிறது. இரண்டாவதாக, சோதித்து பார்த்த பின்பு நலமாய் தோன்றுமென்றால் அதை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை சேவிக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை சோதித்து தெரிந்தெடுத்த பின்பு அதில் உறுதியாய் நிலைத்திருங்கள். உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 1-2 காரியங்கள் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் விட்டு விலகும்படிக்கு வசனம் ஆலோசனை கூறுகிறது. தீய காரியங்கள் எங்கும் பெருகி காணப்படுகிறது. பொல்லாங்கன் ஜனங்களை பாவத்தை தண்ணீரை போல பருகும்படிக்கு செய்கிறான். ஒழுக்கக்கேடுகள் எங்கும் பெருகி காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய ஜனங்கள் பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் சத்துருவின் கிரியைகளை தடை செய்கிற பாத்திரங்களாகவும் காணப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் நாங்கள் சோதித்து அறிவதற்குரிய கிருபையை கர்த்தர் தந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவிக்குரியவற்றையும் மாம்சத்திற்குரியவற்றையும் உலகத்திற்குரியவற்றையும் வேறு பிரித்து நாங்கள் அறிந்து ஆவியானவருடைய ஆலோசனையின்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு துணை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நலமானவற்றை பிடித்து கொண்டும் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுகிற ஞானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து தந்தருளும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.